பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் எனது இஷ்ட தெய்வங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது வாஸ்து குருநாதரை நல்லாசியுடன் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இதுல வாஸ்து உண்மையா பொய்யா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற பதில் வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்துங்கிறது உண்மை ஒரே லைன்ல. ஆனா நல்ல வாஸ்துப்படி கட்டின வீட்டில் இருக்கிறவங்களுமே கஷ்டப்படுறாங்களே ஏன்னு ஒரு கேள்வி இருக்கு. வாஸ்து பார்த்தே கட்டல ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரே பதில் தான். உங்களுடைய தசா புத்தி காலங்கள்னு ஒன்று இருக்கு. இந்த தசா புத்தி காலங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போற விஷயம். உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடக்கும் பொழுது வாஸ்து பார்த்தே கட்டலனாலும், பெரிய லெவல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலனாலும், ஓரளவுக்காவது ஒரு போஜனத்துக்காவது நல்லது பண்ணுன்றது தான் அந்த தசா புத்தியோட வேலை. இதே நீங்க வாஸ்து நல்லா இருக்கிற வீட்டில் இருந்தா கூட உங்களுக்கு தசா புத்திகள் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை பெரிய லெவல்ல இல்லைன்னா கூட சின்ன லெவல்ல அந்த பிரச்சனைகளை கொடுக்குன்றது தான் உண்மை. நான் வாஸ்துப்படி வீடு கட்டிட்டேன், அதனால நான் வந்து கோடீஸ்வரன் ஆக போறேன் அப்படின்றதெல்லாம் கணக்கிலே இல்லை. வாஸ்துப்படி வீடு கட்டுறது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் காலங்கள் வரும் பொழுது நீங்கள் அனைத்து வளங்களையும் ரொம்ப சிறப்பா பெற்றுக்கணும். ஏன்னா ஜாதக கட்டோன்றது நாம வடிவமைக்கிறது இல்லைங்க, அது பிரபஞ்சம் நமக்கு வடிவமைச்சு கொடுக்கறது. ஆனா வீட்டுக்குள்ள நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் நாம நமக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அதோட காரகத்துவத்துல அந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது அபரிமிதமா கிடைக்கும்ன்றதுனாலதான் நம்ம வாஸ்து பார்த்து வீடு கட்டுறோம். இதுல வாஸ்து பார்க்கறதுன்னா என்னன்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இடங்களை திசைகளை பார்க்கறது, இந்த மூலையில் அது வரணும் இந்த மூலையில் இது வரணும் அப்படின்னு மட்டும் பார்க்கறாங்க. அது மிக மிக தவறுங்க. அது முழுமையான பலனை கொடுக்கவே கொடுக்காது. இது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க வாஸ்து பார்க்கறதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குதுங்க. அது என்ன நடைமுறைன்னா, முதல்ல உங்க ஜாதகத்தை தான் எடுக்கணும். உங்க ஜாதகம் எடுத்து உங்களுக்கு இப்போ வீடு கட்டுற காலம் தசா புத்திகள் நல்லா இருக்கா இல்லையா, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க வச்சிருக்கிற இடமோ அல்லது வாங்க போற இடமோ உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடமான்றத பார்க்கணும். ரெண்டாவது. மூணாவது, உங்களுக்கு எந்த திசை வாசல் அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் ஜாதக திசையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வீடு கட்டுற ப்ராசஸ்க்கே போகணும். அப்புறம் நிலத்துல போயிட்டு அந்த நிலை எந்த திசைக்கு சம்பந்தமான நிலம்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான குழி பொருத்தங்கள், அதாவது ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், கல்யாணத்துக்கு எப்படி நம்ம 10 பொருத்தங்கள் பார்க்கிறோமோ அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு 15 பொருத்தங்கள் பார்க்கணும். அந்த 15 பொருத்தங்களும் யாருக்கு பார்க்கணும்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு பார்க்கணும். நீங்க அப்படி பார்த்துதான் அந்த வீட்டையே கட்டணும். நாம என்ன பண்றோம்னா பொருத்தமே பார்க்கறது இல்லை. நிறைய பேர் நான் பார்க்குறேன், பொருத்தம் பார்க்கறது இல்லை, அளவுகள் பார்க்கறது இல்லை. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்குன்னா பள்ளமா இருக்கணும், தென்மேற்குன்னா உயரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாமளா ஒரு அசம்ஷனை வச்சுக்கிட்டே வீடை கட்டிடுறது. நான் சில வீடுகள் வாஸ்து பார்க்க போகும்பொழுது அந்த அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்ச மாதிரியே அவங்க உருப்படாமல் போறதுக்கு என்னென்ன அளவுகள் செய்யணுமோ அந்த அளவுகள்லயே இருக்குது. அந்த திசைகள் பார்த்தீங்கன்னா சரியா நான் போன உடனே சொல்லுவாங்க, ஏங்க இது வந்து கிழக்கு திசைங்க, கிழக்கு திசை உள்ள வீடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் காம்பஸ் வச்சு பார்த்தாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூல ஃபிளாட்டா இருக்கும். அக்னி மூல ஃபிளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா சில அளவுகளை சில இடங்களை நம்ம மாற்றி வைக்கணும். ஆனால் அதை மாற்றாம வழக்கமாக ஒரு டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்ல வீடு கட்டிடுறாங்க. பிரச்சனைகள் வராதுன்னா ஏன் வராது? இதுல இந்த வாஸ்து ஜோதிடம் இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை இல்லாதவங்க இதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு முறை வீடு கட்டுறோம், ஒரே ஒரு முறை நம்ம வாழ்க்கையில. கொஞ்சம் பண வசதி இருக்கிறவங்க 2-3 வீடு கூட கட்டலாம். அந்த ஒரு வீடை நம்ம வாழ்நாள் ஃபுல்லா, நம்ம குழந்தைகள் வாழ்நாள் ஃபுல்லா இன்பமயமா வாழ்றதுக்கு ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஒரு குறிப்பிட்ட தட்சிணை கொடுத்து பார்க்கறதுல தவறு இல்லைன்றது என்னோட கருத்து.
இதுல ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அந்த குழி பொருத்தம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள்னு சிலதெல்லாம் இருக்குதுங்க. எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இந்த நட்சத்திரத்துல போனா உங்களுக்கு நன்மைகள் செய்யாதுன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த நட்சத்திரம் அமைப்புடைய வீடு அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, உங்களுக்கான ராசி, வசியம், யோனி இதெல்லாம் பார்க்கணும். நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த 15 பொருத்தத்துல குறைந்தபட்சமே பாருங்க, குறைந்தபட்சமே 12 பொருத்தங்கள் நல்லா இருக்கணும். குறைந்தபட்சமே அந்த 3 பொருத்தம் கூட ரொம்ப முக்கியமான பொருத்தங்கள் இல்லாத, இந்த பொருத்தம் இல்லைன்னா கூட அவங்களால சமாளிக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கக்கூடிய பொருத்தங்கள்லாம் வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் 15 பொருத்தமும் ஓரளவுக்கு அந்த ஜாதகரின் ஜாதகத்துக்கு சூட் ஆகணும்ன்றது தான் உண்மை. நான் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க கிட்ட பணங்காசு கொட்டி இருக்கும், ஆனா வீட்டில் நிம்மதியா இருக்காது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுக்கு முக்கியமான பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வசிய பொருத்தம். அந்த வசிய பொருத்தம் இருக்கவே இருக்காது. வீட்டுக்குள்ள போனாலே முதல்ல நீ வெளியே போ, வராத அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மைண்ட் செட். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம வாஸ்துப்படி வீடு கட்டினா நமக்கு நடக்கக்கூடிய நல்ல தசா புத்திகள்ல நமக்கு நல்லது நடக்கும்ன்றது தான் உண்மை. கெட்ட தசா புத்திகள் நடக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகளானது சின்ன பிரச்சனைகளா நம்மளை விட்டு தவிர்த்து போயிருன்றது தான் உண்மை. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினந்தோறும் பார்க்க பாசிபிள் தான் 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.